நான் திரும்ப சொல்றேன்ல, திமுகவுக்கும் அப்பாட்டி காங்கிரஸ். ஏண்டா ஒத்த ராஜீவ் காந்திக்காக 2.5 லட்சம் ராஜீவ் காந்தி கொள்வீங்களா நீங்க? ஏண்டா உசுறு ஒண்ணுதானடா, உசுறு ஒண்ணுதானே. சகிக்க முடியல இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் இங்க இருந்து தமிழ்நாட்டில் பண்றத, அதுக்கு திமுக காரன் முட்டு கொடுத்தத, திமுக காரனுக்கு அவனுக்கு இருந்தத, இப்ப பொண்டாட்டிக்கும் அப்பாட்டிக்கும் சண்டை. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒரு வார்த்தைகள் இல்லை. ஏண்டா நாங்க ஒரு சீட்டு வரல, 0ல வந்திருக்கோம். நாங்க போய் எங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கிக்கு எடப்பாடிட்ட போயிருக்க தெரியாதா? இல்ல எடப்பாடிட்ட போயிருந்தா நாங்க எம்பி எம்எல்ஏ நம்ம ஆயிருக்க முடியாதா? ஏன் தாவேகாவோட கூட்டணி வச்சு நம்ம 60-70 சீட்டு வந்திருக்க மாட்டோமா? அப்ப எவ்வளவு பெரிய ஆகப்பெரிய தியாகத்தை அண்ணன் சென்னமலை சீமான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேட்டியை உறிஞ்சு விட்டு அடிக்கணும், இல்ல வேட்டியை உறிஞ்சு விட்டு அடிக்கணும், உறிஞ்சு விட்டு அடிக்கணும். காங்கிரஸ்காரெல்லாம் நீ இந்த மண்ணில எல்லாம் இருக்காதீங்கடா. ஏய் பயிரக்கமா சொல்றேன், அண்ணன் செந்தமிழன் சீமான பேசுவதை இதோட நிறுத்திக்கணும். அடுத்த அந்த செத்து போன காங்கிரஸுக்கு உங்கள் விஜய் இவன் உயிர் கொடுக்குறான். இப்ப இவன் எவ்வளவு மோசமான ஆளா இருக்கான். இவெல்லாம் வெக்கம் இல்லாம ஈழத்தமிழச்சி வேற கல்யாணம் பண்ணிருக்கான். கடவுள்னு அவனை கற்பிக்கிறாங்க. யார? விஜய். தெரியுதா? இந்த வேலையை முதல்ல செஞ்சது இந்த ராஜ்மோகன். லிபியா நாட்டினுடைய சிங்கமா இருந்த உமர் முக்தார் மாதிரி பெரிய புரட்சியை பண்ணிட்டு, ஐயா நல்லகனு மாதிரி வந்து தமிழ் தேசிய தளத்துல, கம்யூனிஸ்ட் தளத்துல வந்து எந்த ஒரு பார்க்காம கொள்ளாம மக்களுக்கான நலனை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீ வந்து கடவுளா? நான் இப்போ சீமானுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் இன்னைக்கு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வராங்க. அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, சீமான் திமுகவனோட கைகூலி, அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் எங்களை இப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அசிங்கமா கேட்க போறேன். எல்லாம் வந்துச்சுனாங்க என்னத்தை சொல்றேன்னு தெரியல. ஆனால் சீமான் தான் ரொம்ப நாகரிகமா சொல்றாரு. சொல்லுவாங்கல்ல, நல்லா கேடு கெட்டவன், நல்லா ரொம்ப கேடு கெட்டவன், நல்லா நான் நாட்டான் கிடையாது, காட்டான். அதுவும் கடலோர காட்டான். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா உப்பு அதிகமா சுவாசிக்கிறவனுக்கும் உப்பு அதிகமா சோத்துல சாப்பிட்றவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? உப்பு காத்துலேயே வளர்ந்தவன், உப்பு அதிகமா சாப்பிட்டு வளர்ந்தவன். இப்போ எனக்கு மான ரோசம் சூடு சொரணம் எவ்வளவு இருக்கும். நம்ம வந்து அவன்கிட்ட பணம் வாங்கிட்டோம்னு சொல்றானே, ஏண்டா டேய் மனசாட்சி இல்லையாடா உங்களுக்குலாம்? டேய் மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையாடா? ஏன்னா உங்களுக்குலாம் இதயம் இதாக இருக்குதா, இல்லை நுரையீரல் இதாக இருக்குதா, இல்லை பழுது அடைஞ்சிச்சாடா, இல்லை உங்களுக்குலாம் கிட்னிலாம் இருக்குதாடா? டே நீங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்க லிவர்லாம் அழுகாதாடா? மனசாட்சி தான் பேசுறீங்க. திமுகவுக்கு இதெல்லாம் வேணும் வேணும். நீனா அவன்லாம் இன்னைக்கே அழிச்சு தூக்கி வீசிடலாம். எந்த காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு உருவான திமுக, காங்கிரஸ் அழிச்சுதான் திமுக உருவாச்சு. ஆனா அதே காங்கிரஸ் கடைசி வரை அழிக்காம வப்பாட்டி மாதிரி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. புரியுது உங்களுக்கு? ஏங்க நான் திரும்ப சொல்றேன்ல, திமுகவுக்கும் வப்பாட்டி காங்கிரஸ். நல்லா வந்து திமுகவுடைய அரசர்களை பார்த்து அனுபவிச்சாங்க. யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அத்தனை பேருமே திமுகவுடைய அத்தனை பேரை பார்த்து அனுபவிச்சான். அவங்களும் எல்லா பதவிகளும், எல்லா சீட்டு, எல்லாமே கொடுத்தாங்க. உன்னை இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒரு வார்த்தைகள் இல்லை. காங்கிரஸ்காரெல்லாம் நீ இந்த மண்ணில எல்லாம் இருக்காதீங்கடா. ஏய் இந்த காங்கிரஸ்காரெல்லாம் நீங்களாம் வந்து உங்களுக்கு வந்து உசுறு கொடுத்தான் பாரு திமுக, அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மறுபடியும் அதே திமுக இப்போ உணர்ந்தவன் சொல்றான், அவன் துரோகி, நீ எதிரி. 2 களவாணி திருட்டு அயோக்கிய பெயர்களும் நம்ம இனக்கூட்டத்தை அழிச்சவங்க, செதைச்சு விட்டவங்க. 2 அயோக்கியங்களும் ரொம்ப படுபாதகங்க. இவன் நடிக்கிறான்னு சொல்லி ஓனாய் அழுகுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாய்கிட்ட போய் நின்றக்கூடாது, நரிக்கிட்ட போய் நின்றக்கூடாது. நாய் நன்றி உள்ளது, நரிக்கிட்ட போய் நின்றக்கூடாது. இவன் பிசாசுனா அவன் பேய். இந்த 2 பேய்கள் இப்ப பேசுறத பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தியாசமா இருக்கு. அடுத்த அந்த செத்து போன காங்கிரஸுக்கு உங்கள் விஜய் இவன் உயிர் கொடுக்குறான். இப்ப இவன் எவ்வளவு மோசமான ஆளா இருக்கான். இவெல்லாம் வெக்கம் இல்லாம ஈழத்தமிழச்சி வேற கல்யாணம் பண்ணிருக்கான். மனசாட்சி இல்ல. உன் பதவி, உன் முதல் ஒரு ஆசை, உன்னுடைய அந்த அதிகார திமிருக்காக உனக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம இருக்குன்னா, இங்க எல்லாம் இந்த மண்ணில் நம்மளாம் பிறந்தோம்ங்கிறது வெக்கம், ரொம்ப அவமானப்படுறோம். இன்னும் ஓப்பனா சொல்லணுமா அவங்களுக்கு? 6.5 கோடி தமிழர்கள்ட்ட ஆண்மை உள்ள தமிழை வெறும் 30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் தமிழை இருக்குன்னா 6.5 கோடி தமிழர்கள் நிம்மதியா வாழ்றீங்க. தமிழர்களுக்கு உலக அளவுல பேர் இருக்கு. மத்தவெல்லாம் என்ன சொல்றது? முட்டாள் சொல்றதா, தற்குறின்னு சொல்றதா, இல்ல சைக்கோன்னு சொல்றதா, இல்ல உங்களை தரங்கட்டன்னு சொல்றதா, கேடு கெட்டன்னு சொல்றதா? அந்த கேடு கெட்டதை விட கேவலமான சிறுநலவாதிகள் நீங்க. இந்த தமிழோ, தமிழ் தேசியமோ, தமிழ நிலப்பரப்போ, தமிழ் மண்ணோ, தமிழுடைய மொழியோ எது அழிஞ்சாலும் கவலை இல்லை, எது அழிஞ்சாலும் கவலை இல்லைங்கிற ஒரு கேடு கெட்ட கூட்டம் இருக்கு. நம்ம நினைச்சா அதிமுக கூட்டணி போயிட்டு எம்எல்ஏ எம்பி நமக்கு வாங்க தெரியாதா? முட்டாள் மாதிரி பேசுறாங்க. முட்டாளா நீங்க? ஏண்டா நாங்க ஒரு சீட்டு வரல, 0ல வந்திருக்கோம். நாங்க போய் எங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கிக்கு எடப்பாடிட்ட போயிருக்க தெரியாதா? இல்ல எடப்பாடிட்ட போயிருந்தா நாங்க எம்பி எம்எல்ஏ நம்ம ஆயிருக்க முடியாதா? ஏன் தாவேகாவோட கூட்டணி வச்சு நம்ம 60-70 சீட்டு வந்திருக்க மாட்டோமா?
அப்ப எவ்வளவு பெரிய ஆகப்பெரிய தியாகத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்து தனித்து வரணும், தனியே அடிக்கணும், அது மூலம் வெற்றி பெறணும். அப்பதான் நம்ம நினைக்கிறத நடைமுறைப்படுத்த முடிகிற ஆகப்பெரிய சிந்தனை நோக்கி நிற்கிற நபரை இவ்வளவு மட்டமா தரந்தாழ்ந்து கேடுகட்ட முறையில நான் சொல்லுவார்ல, காங்கிரஸ்காரனை மொத்தமே ஒரு லாரி அள்ளிட்டு போயிடலாம். அப்படி இருந்துகிட்டு இவங்க பேசுற பேச்சு பார்த்தீங்களா, அவ்வளவு மோசமா பேசக்கூடிய தரந்தாழ்ந்து பேசக்கூடிய. இன்னும் பாருங்க, என்ன சொல்றனே தெரியல எனக்கு, அப்படியே கொதி நிலையா இருந்துகிட்டு இருக்கு. அவன் ஆத்தா, அவன் தம்பி, அவன் அக்கா, அவன் அண்ணன், அவன் தம்பி, அவன் தங்கச்சி, அவன் பொண்டாட்டி, அம்மன் மார்பு நிர்வாணப்படுத்தி கொடூரமா கொண்டு சிங்களவன் கொண்டான, அதுக்கு துணையா சோனியா ராகுல் காந்தி இருந்தாங்களே, அந்த கட்சிக்குள்ள ஈன தமிழங்க இருக்கிற இடங்களும் வெக்கம் இல்லடா. டே, தாய்மொழி தமிழை பேசுறீங்களா, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லடா. இனக்கலப்பு பிறந்தவங்க தூய தமிழ் ரத்த ஓடுனா எங்க அந்த கட்சியில இருப்பீங்களா? டே, 2 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டவடா, 2 லட்சம் மக்கள்டா. அதுல ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களை நிர்வாணப்படுத்தினா சிங்கள ஆர்மி, கொடூரமா அவங்களை நிர்வாணப்படுத்தி கொடூரமா சித்திரவதைப்படுத்தி சொல்ல முடியாத, தாங்க முடியாத துயரத்தை எங்கோ இருக்காங்க சொல்லி எனக்கு என்ன அங்க ஈழத்தமிழா, ஒட்டா உறவா, சொந்தமா, பந்தமா, அக்காவா, தங்கச்சா, டேய் நம்மளோட தொப்புள் கொடி உறவுடா, நமக்கு துடிக்குதுடா. எனக்கு துடிக்குது, சொல்லும் போது கண்ணீர் வருது, அழுக வருது. என் அக்கா தங்கச்சி எப்படா நீங்க கொல்ல போச்சு துடிக்குது. அப்ப காங்கிரஸ் கட்சியில கூடிய தமிழனுக்கு அது துடிக்கலன்னா அவன் இனக்கலப்படைஞ்சவன். அவன் மருதுபாண்டியர் சொல்லும் போது, எவன்லாம் என்னோட தேசிய விடுதலைக்கு வரலையோ, போராட வரலையோ, அவன்லாம் ஆங்கிலேயனுடைய வித்துக்கு பிறந்தவங்க சொன்னது மருதுபாண்டியர். எவனெல்லாம் ஆங்கிலேயனை எதிர்த்து சண்டையிடாம தமிழர்கள் வரலையோ அவெல்லாம் ஆங்கிலேயன் வித்துக்கு பிறந்தவன். பகிரங்கமா அதே மருதுபாண்டியர் வாரிசு நான் சொல்றேன். எவனெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரன் 2 லட்சம் மக்களை துள்ள துடிக்க கொண்டது தெரியும், அடித்தது தெரியும், கற்பழித்தது தெரியும், பச்சை பாலகன் பாலச்சந்திரனை கொண்டு அடித்தது தெரியும். இது தெரிந்து இருக்கிற தமிழர் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரன் நீங்கெல்லாம் வட இந்திய ராகுல் காந்திக்கு பிறந்தவங்க. நீங்க தமிழன் சொல்லாதீங்க, தமிழன் தயவுசே சொல்லாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. உங்க ஆத்தா செத்து போயிருந்தா, உங்க தங்கச்சி செத்து போயிருந்தா, ஏண்டா ஒத்த ராஜீவ் காந்திக்காக 2 லட்சம் ராஜீவ் காந்தியை கொள்வீங்களா நீங்க? ஏண்டா ஒத்த ராஜீவ் காந்திக்காக 2 லட்சம் ராஜீவ் காந்தி கொண்டு போயிருக்கீங்க. உசுறு ஒண்ணுதானே. சகிக்க முடியல இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் இங்க இருந்து தமிழ்நாட்டில் பண்றத, அதுக்கு திமுக காரன் முட்டு கொடுத்தத, திமுக காரனுக்கு அவனுக்கு இருந்தத, இப்ப பொண்டாட்டிக்கும் ஒப்பாட்டிக்கும் சண்டை. அதனால அவங்களுக்கு யாரு வச்சுக்கிட்டானா அவனை தூக்கி பழி போடுறாங்க. வேட்டியை உறிஞ்சு விட்டு அடிக்கணும், ஒரு இனப்படுகொலை செஞ்சு சமகாலத்துல நம்ம பெரிய ஒரு எவனுக்கும் கிடைக்காத ஒரு தலைவர் நமக்கு கிடைத்து, அந்த தலைவர் தமிழுக்காகவும், தமிழர் உரிமைக்காகவும், தமிழர் நிலத்துக்காகவும் அரும்பாடுபட்டு சோழ பேரரசும் சேர பேரரசும் ஒருங்கிணைந்த ஒரு அரசு அமைக்க நின்ற ஒரு தமிழரை, ஒரு தமிழ் தேசிய தலைவனை காட்டு கொடுக்குற வேலையும் மற்ற வேலையும் பார்த்தவங்க இவங்க. வட இந்தியா அழிக்கிறான்டா, விடுறா, அவனுக்கு இந்த மொழிக்கு இந்த பண்பாடுக்கு பாரம்பரியத்துக்கு கிடையாது. உனக்கு என்னடா, நீ யாரா ஆங்கிலேயனை காட்டி கொடுத்து அறுமுக தொண்டைமானோட வாரிசாரா நீங்களா? யாரா நீங்க? இதுவே இப்படி போயிடாது. ரொம்ப நாகரிகமா இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் தாயும் தந்தையும், என் அக்காவும் தங்கச்சியும், என்னோட மகளும் அத்தனை பேரும் கொடூரமா கொல்லப்பட்டதை வேடிக்கை பார்த்த ஈனப்பைய கூட்டம் தமிழை மட்டும் தயவு செய்து பேசாதீங்க. இனக்கலப்பு செஞ்சவன் மட்டும்தான் இந்த வேலையில ஈடுபடுவான். நீ தூய தமிழனுக்கு பிறந்தவன் இல்ல. பகிரங்கமா சொல்றேன், அண்ணன் செந்தமிழன் சீமான பேசுவதை இதோட நிறுத்திக்கங்க. எங்கனால இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள இவ்வளவுதான் பேச முடியுது. தேர்தல் அரசியல் தொட்டனால நீ தப்பிச்ச. பிரபாகரன் அரசியலையோ, வீரப்பன் அரசியலையோ, தமிழரசன் அரசியலையோ தொட்டிருந்தா அதுவும் தொடர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஏன்னா இது ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல பிரபாகரங்களையும், பல தமிழரசன்களையும், பல வீரப்பனரையும், பல்வேறு ராஜராஜ சோழனையும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு இனம். கவனமா இருந்துக்கங்க. சமீபத்தில் புதுக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் ஒருத்தர் சும்மா ஆய்வு பண்ண போனப்போ கூட இருக்கிற அமைச்சர் கூட இருந்த அதிகாரி அந்த மருத்துவமனையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி அந்த அமைச்சர் கொஞ்சம் கூட கண்டுக்காம முதலமைச்சர் சிஎம்மோட ஃபோட்டோ, அதாவது விஜய் அவர்களோட ஃபோட்டோ எங்கேயுமே இல்லையே, எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னதான் சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க ஒருத்தன் ஆய்வுங்கிற பேர்ல முறுக்கு பாக்கெட்ல எங்கடான்னு ஒருத்தன் கேட்குறேன். என்ன ஒருத்தன் ஆய்வுங்கிற பேர்ல ஒருத்தர் எம்எல்ஏ வந்துக்கிட்டு ஒருத்தன் மாடியில விழுக போறானே, வா நான் உன்னை காப்பாற்ற போறேன்னு ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு இருக்கேன். ஆய்வுங்கிற பேர்ல மருத்துவமனையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி, மருத்துவனுடைய அடிப்படை பிரச்சனை பத்தி தான் நீ பேச போகணும்னு கேட்கணும். நீ அதை பற்றி ஒரு மருத்துவரை தெளிவாக எடுத்து குறிச்சு கொடுக்குறேன்னா அதை பற்றி பேசாமல் கொள்ளாமல் நீ எடுத்தோம். அந்த 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 வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த ஆள் அழகாக சொல்லுவான். அதை பற்றி நான் கேட்காம இங்கிட்டு இன்னும் பெரிய பெரிய என்னமோ என்னத்த சொல்கிறது. எதை சொல்லலை, இந்த புது பணக்காரங்க உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு புது பணக்காரங்க ஒரு ஆட்டம் போடுவாங்க.
பழைய பணக்காரன் கோடீஸ்வரனாக இருந்தவெல்லாம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது இருந்துருவான். இப்போ புதுசாக வந்து வர்ற பணக்காரன் பண்ணா போட்டால் ஆடுவான் பாரு, அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தெரியும்? அதான் சொல்ல, கிழக்கு எங்கே இருக்குது, மேற்கு எங்கே இருக்குது, தெற்கு எங்கே இருக்குது, எந்த துறை எங்கே இருக்குது, அந்த துறையினுடைய அமைச்சகம் என்ன, அதோட தொழில் வர்த்தகம் என்ன, ஒவ்வொரு துறைக்கு எவ்வளோ வந்து ஒரு வரலாறு இருக்குது, அந்த துறையில் வந்து எத்தனை கோடி ஒதுக்கப்படுது, அதுக்குன்னு எத்தனை ஐஏஎஸ் இருக்கான், அதுக்கு எத்தனை ஆஃபீஸர்ஸ் உள்ளே இருக்கிறான், இந்த துறையில் எவ்வளோ ஊழல் நடக்குது, இந்த துறையில் எவ்வளோ சிக்கல் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி திமுக வர எவ்வளோலாம் இந்த துறையை வந்து வேறு மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான், இது கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு வந்து போதும் ஆயிரும். ஆனால் அதை பற்றி அவங்க போகவும் மாட்டாங்க, நோக்கமும் கிடையாது. ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சதான் இவங்களுக்கு அறிவாளி ஆயிடுவாங்களே. இவங்க தான் முட்டாளாச்ச, இதான் தற்குறிக்கு என்ன தெரியும்? தற்குறிக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. போய் விஜய் ஃபோட்டோ காணோம், சிஎம் ஃபோட்டோ காணோம், நல்ல பேர் எடுக்கிறாராம் தம்பி போய் சிஎம். இன்னொன்று உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலம் நான் கற்பிக்கிறேன். கடவுள்னு அவனை கற்பிக்கிறாங்க. யார? விஜய. உங்களுக்கு தெரியுதா? பதவி பிரமாணம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வேலையை முதல்ல செஞ்சது இந்த ராஜ்மோகன். அவங்க மூஞ்ச பார்த்து கடவுள் மீது ஆணையாக அவங்க வழிகாட்டுறாங்களாம். யார வழிகாட்டுறாங்களாம்? அப்படியே திரைத்துறையில் இங்கே பாருங்க, திரைத்துறையில் பெரிய இவர் வந்து நெல்சன் மண்டேலா மாதிரி ஒழுக்கமாக வளர்ந்து, ஒரு சேகுவாரை மாதிரி ஒழுக்கமாக வளர்ந்து, ஒரு சாவேஸ் மாதிரி பெரிய புரட்சி செய்துட்டு, ஒரு கமால் பாஷா மாதிரி பெரிய புரட்சி பண்ணிட்டு, ஏன் லிபியா நாட்டினுடைய சிங்கமாக இருந்த உமர் முக்தார் மாதிரி பெரிய புரட்சியை பண்ணிட்டு, ஐயா நல்லகனு மாதிரி வந்து தமிழ் தேசிய தளத்தில் கம்யூனிஸ்ட் தளத்தில் வந்து எந்த ஒரு பார்க்காம கொள்ளாமல் மக்களுக்கான நலனை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீ வந்து கடவுளா? ஓ, சினிமா துறை என்பது எவ்வளோ கேடுகட்ட துறை, கூத்தாடியினுடைய கூடாரத்துறை. அது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அதுக்கு பேர் வேற பேர், சிம்பிள். அதுக்கு வேற பேர். அதுக்கு பேர் என்ன பேர்? வேற பேர், வேற. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சினிமா துறை என்பது நல்லவன் 5% பேர் இருப்பான், இது 95% பேர் ஒழுக்க கேடானவன், தரம் தாழ்ந்தவன், ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாதவன், தரங்கட்டவன், குட்டிகாரன், முள்ள மாதிரி, முடிச்ச வைக்க, கேப் மாதிரி, பொம்பளை பொறிக்கை, உமனைசர், இது ஃபுல்லாக கிடக்கிற இடம் தான் சினிமா. அந்த சினிமா துறையில் வந்து உச்சபட்சத்தில் இருக்கிற நீ ஒழுக்கத்தை பற்றி பேசலாமா? நீ கடவுளுக்கு ஒப்பானவனா? கடவுளுக்கு ஒப்பானான்னு சொல்லிட்டு இந்த ஆளை கற்பிக்கிறாங்க. யார? விஜய. அதை அப்படியே மறுபடியும் பதவி பிரமாணம் வரும், மொத்தம் எப்படி கடவுளை சொல்கிறான். தமிழ்நாடு எவ்வளோ கேடுகட்டு போச்சு பற்றியில் உங்களுக்கு. கேடுகட்டு. அன்னைக்கு எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகன் வரும்போதே இங்கே என்ன நடந்திருக்கணும்? வர்றதுக்கு பயத்தை உருவாக்கியிருக்கணும். ஆத்தாடி நடிகன் வந்தால் இவங்க அடிப்பாங்கடா, இவங்க கொள்ளுவாங்கடா, இவங்க நம்மளை வெட்டி போட்டுருவாங்கடாங்கிற பயத்தை உருவாக்கியிருந்தா இவன் வந்திருக்க மாட்டான். எல்லாமே ஜனநாயகம், பிறமொழி ஆதிக்கம், பிறமொழி நபர்கள், தமிழருடைய ஓர்மை சாதியா மதமாக பிளவுபட்டு கிடக்குது. அதை பயன்படுத்தி நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 200 வருஷம் அடிமை. இது ஒரே விஷயத்தை தீர்க்கப்பட்டு போக முடியாது. மெல்ல தான் இது மாறும். அது விரைவில் மாறும். அப்படி மாறும் பொழுது நீங்கள் நினைக்கிற எல்லா விடயமும் இங்கே மாறும்.